உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே குற்றம் சொல்லாதீங்க. ரொம்ப நாளாக என் கூட பார்ட்னராக இருந்தார், என்னை ஏமாற்றிட்டார். என்னுடைய சகோதரர் பங்காளி என்னை ஏமாற்றிட்டார். என்னுடைய உடன்பிறப்பு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, ஏன் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்கள தயவு செஞ்சு ப்ளேம் பண்ணவே பண்ணாதீங்க. அது பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். பார்த்தீங்களா, நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு. ஒரு கெட்டவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் வரும். அவங்க எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அதை பொறுமையாக, நிதானமாக, சர்வ ஜாக்கிரதையாக அவங்க கற்றுக் கொடுக்குற அந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் கற்றுக்குங்க. அதை ஹெசிடேட் பண்ணாதீங்க. அவங்களா உங்களை நோண்டி ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனைகளில் தான் ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஓ, உலகத்தில் இப்படிலாம் கூட இருக்காங்களா, பணத்துக்காக, சொத்துக்காக அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு உங்களை ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வரும். அதே நேரத்தில் நல்லவர்களோட நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க, நல்லவர்களோட நட்பு வச்சுக்கிட்டீங்களா, நல்லவர்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்கள் மனோ தைரியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காது. பண விரயத்தை கொடுக்காது. நேரம் வீணாகாது. அதனால் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறது இந்த கலியுக காலத்தில் ஒரு முறை பார்த்து பழகின பிறகு தான் தெரியும். ஒரு பார்த்து பழகின பிறகு தயவு செஞ்சு தூவேஷம் பண்ண வேண்டாம். துவேஷம் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும். மௌனமாக இருக்கணும், மௌனியாக இருக்கணும். அதுதான் கலியுக தர்மம், நாம சங்கீர்த்தனம். அந்த மௌனியாக இருந்தாலே எதிரி செத்து போயிடுவான். அவன் உங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டான். ஆகவே மௌனமாக இருக்க சொன்னது. மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமியில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் சமசப்தமாக பார்வையாக இருப்பாங்க. இந்த சூரியனது வீட்டிலிருந்து கூட்டினால் 7ஆம் வீடு சந்திரனும், சந்திரனது வீட்டிலிருந்து கூட்டினால் 7ஆம் வீடு சூரியனும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருப்பாங்க. சந்திராஷ்டமத்துக்கு பயப்படுற நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து, மௌன விரதம் குறிப்பாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் பலன் கிடைக்கும். நீங்கள் தான தர்மம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பெரிய பெரிய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், மடாதிபதிகள் இவங்கெல்லாம் பாருங்கள், பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதம் எல்லாமே எழுதி தான் காட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சம்சாரத்தில் இருக்கோம். ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.